90 விழுக்காடுக்கு மேல காங்கிரஸ்காரங்க திமுக கூட்டணி வேணும்னு கருதுறாங்க. திமுகவால தான் எம்எல்ஏ வெற்றி பெற முடியும்னு 18 எம்எல்ஏக்களும் கருதுறாங்க. செல்வ பெருந்தகை கூட்டணி வேணுங்கிறத தெளிவா இருக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே கூட்டணி வேணுங்கிறத தெளிவா இருக்கிறாரு. ஸ்டாலின் கூட 22 எம்பியை மதிக்கிறாரு. 2 மக்களவை தேர்தலில் நியர்லி 40 சீட்ஸ் ஜெயித்து கொடுத்தாருங்கிறத மதிக்கிறாரு. ராகுல் காந்தி இந்த இடத்துக்குள்ள இன்னும் போனா ராகுல் காந்தி, மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுச்சாமி 4 பேரும் தனிமைப்படுத்தப்படும். ராகுல் காந்தியை பொறுத்தவரையில யதார்த்த களம் தெரியாம பீகார்ல விளையாடுற மாதிரி இங்க விளையாடுறாரு. பீகார்ல தோத்து போன அணி, பார்லிமெண்ட்ல தோத்து போன அணி. அதனால அவரு தேஜஸ்வி யாதவும் தோக்கட்டுன்னு எல்லா வேலையும் பார்த்தாரு. அதே வேலையை இங்கேயும் பார்க்க வரும்போது இது வெற்றி பெற்ற அணியினால வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்லாம் ஸ்டாலின் கூட நிற்கிறான், வெற்றி பெற்ற எம்பிக்கள்லாம் ஸ்டாலின் கூட நிற்கிறான். இந்த கூட்டணியிலிருந்து ஒருவேளை காங்கிரஸ் வெளியில போனா திமுக உறுதியா தோற்றுடும் அப்படின்னு எடுக்கும். வன்மம் காழ்ப்புணர்ச்சியை விட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுங்க, பாசிட்டிவா அரசியல் பண்ணுங்க, உட்படலாம். வன்மம் காழ்ப்புணர்ச்சி நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் யாருக்கும் உட்பட்டதில்லை. காங்கிரஸ் தாவேகா கூட்டணிங்கிறது காணல் நீர். ஒருத்தருக்கு 3 விழுக்காடு ஓட்டு தான் தமிழ்நாட்டில் உண்டு அசம்பிளின்னா, இன்னொருத்தருக்கு ஓட்டே கிடையாது. ஓட்டே இல்லாதவர் கூட போய் எப்படி கூட்டணி வச்சு இது பண்ண முடியும்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீவித்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். நம்ம பேச வந்த டாபிக் வேறையா இருந்தாலும் பிரேக்கிங்ல கரண்ட் பட்ஜெட் போயிட்டு இருக்கு, இடைக்கால பட்ஜெட். அதனால அதுல இருந்து 2 விஷயங்கள். ஒன்றிய அரசினுடைய பங்காக அவங்க விடுவிக்க வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 50,000 கோடி இப்போ மாநில அரசின் கடன் சுமையாக அது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சுருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் பட்ஜெட்டில் போயிட்டுருக்கு ஸ்டில். அதில் 2 மெயினான விஷயம், ஒன்றிய அரசினுடைய நிபந்தனைகளாலையும் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 15,000 கோடி வரைக்கும் கூடுதல் செலவாகும் அப்படிங்கிறதுலாம் ஒரு 2 மேஜர் விஷயமாக அறிவிப்பெல்லாம் வெளியாகிருக்கு. ஏன் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களுக்கு பள்ளி கல்வி இதிலிருந்து எல்லாத்துக்குமே நிதி பகிர்வு ஒதுக்காமல் அந்த 100 நாள் வேலை திட்டத்துல எல்லாம் 150 ரூபாயா அதிகரிச்சுட்டு மத்திய அரசினுடைய இதிலிருந்து பின்வாங்கிக்கிறது, அது மாநில அரசின் மீது திணிப்பது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் ஏன் ஒன்றிய அரசு தொடர்ச்சியா இப்போ அதிகமாக எடுக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் ஒரு மாநிலம். ஓகே, அனைத்து மாநிலங்களுக்கும் தான். பல மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்தை போனாலும் எதிர்கட்சி மாநிலம் பாஜகவுக்கு எதிராக இதைத்தான் சொல்றான். ஜார்க்கண்ட் போனாலும் ஜார்க்கண்ட் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களும் பிறக்கணும். அதே மாதிரி இது வழக்கமான இதுதானே, இது பழைய இதுதானே, இல்லை எல்லா காலத்திலையும் சொல்றது தானே இது. இப்போ நீங்க எப்போ மட்டும் சொல்ல மாட்டீங்க காங்கிரஸும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருந்தா அப்போ சொல்ல மாட்டீங்க, காங்கிரஸோட முடிவுக்கு ஆதரிச்சு போயிருப்பீங்க. ஏன்னா உங்க ஒன்னா இருக்காங்களே கூட்டணியில கேட்டு வாங்கியிருப்பாங்க, சொல்ல மாட்டீங்க, வாங்கலையே. அதைத்தான் நாம சொல்ல வர்றோம். நீங்க மத்திய அரசு வேறாட்டு மாநில அரசு வேறாட்டு இருக்கும்போது மாநில அரசுகள் இந்த குற்றச்சாட்டை சொல்றது வழக்கமான ஒண்ணுதான். அன்றைய நேரங்களில் எதிர்கட்சிகளும் தீவிரமா வேலை செய்யல, தன்னுடைய பணியை செய்யல அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல ஸ்டாலின் இதைத்தான் பொலிட்டிக்கல் இஷ்யூவா எடுக்கிறாரு. அதைத்தான் எடுப்பாரு. ஹேமந்த் சோரன் இதைத்தான் எடுப்பாரு. வேற சித்தாராமையா இதைத்தான் இஷ்யூ எடுப்பாரு. ரேவந்த் ரெட்டி இதைத்தான் இஷ்யூ எடுப்பாரு. விஜயன் இதைத்தான் இஷ்யூ எடுப்பாரு. ஓகே, அதான் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல இதான் பேசுவாங்கன்னு சொல்றீங்க. ஆனா மெட்ரோ ரயில் திட்டம் அப்படிங்கிறது மக்களால பார்க்கப்படக்கூடியது. என்னதான் நிதி பகிர்வு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருந்தா கூட அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டமா தான் பொதுஜன மக்கள் பாக்குறாங்க. அப்படி இருந்தும் கூட 50,000 கோடி வரைக்கும் இன்னும் பெண்டிங்ல வச்சுட்டு அது மாநில அரசு என்னங்கிறத தெளிவா தமிழ் மண்ணில் அண்ணாமலை தக்க பதில் சொல்லுவார். பொறுத்திருந்து பாருங்க. அவர் மாநில தலைவர் நயனாரும் சொல்லுவார். ஆனா இந்த திருப்பரங்குன்றம் இதுக்கெல்லாம் அண்ணாமலை தானே பேசினார். அதனால அண்ணாமலை பதில் சொல்லுவாருன்னு நயனாரும் சொல்லுவாரு. ஏன்னா தமிழிசைமையாரும் சொல்லுவாங்க, வானதி சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. இப்படி கூட எடுத்துக்கலாம். அண்ணாமலை அவர்கள் அளவுக்கு புள்ளி விவரத்தோட நயனா நாகேந்திரன் பதிலடிகளை கொடுப்பதில்லை அப்படிங்கிற நயனாரையும் சொல்றீங்க. வேற யாராலும் அண்ணாமலைக்கு இணையாட்டு அந்த மத்திய அரசை டிஃபெண்ட் பண்ணி பேசிட முடியாது. சரி, ஓகே, டன். காங்கிரஸ் திமுக இந்த தேர்தலை இந்தியா கூட்டணியா ஒற்றுமையா சந்திப்பாங்களா மாட்டாங்களா? தினந்தோறும் ஒரு கருத்து மோதல், தினந்தோறும் ஒரு பிரச்சனை, தினந்தோறும் டெல்லிக்கு போறாரு வராரு, பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு பதிலடி இங்க இருந்து மாணிக்கம் தாக்கூர் ட்விட்டர்லேயே போடுறாரு. என்னதான் நடக்குது கூட்டணியில? 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக கூட கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. திமுகவுக்கு வாக்கு வங்கி அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் உள்ள அந்த இதை தாண்டி அவங்களுக்குள்ள பொருளாதார செலவு,
பூத் ஒர்க்கு எல்லாமே வந்து திமுகவால் நடக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. திமுகவால் தான் எம்எல்ஏ வெற்றி பெற முடியும்னு 18 எம்எல்ஏக்களும் கருதுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய 9 எம்பியில் 8 எம்பி திமுக கூட்டணி வேணும்னு கருதுறாங்க. மாணிக் தாகூர் ஒரு 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 ப்ரெஸ்டேட்டடில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் கூட்டணி திமுக கூட்டணி வேணும்னு, ஆனால் கூடுதல் சீட்டு வேணும்னு தீர்மானம் போட்டது ஏதோ எத்தனையோ மாவட்ட கமிட்டியில் ஒரு 10ல் ஒரு கமிட்டி கூட அதை போடலை. ஸோ மாணிக்க தாகூர் தவிர மாநில தலைவர் இருக்காரு, அவருக்கு கூட ஒரு அழைப்பு இல்லை, அவருடைய இது இல்லை, ஒப்புதல் இல்லை, அவங்க பாட்டுக்கும் போட்டுக்கிறதெல்லாம் இதெல்லாம் எப்படி? அதைத்தானே நான் சொல்கிறேன். 90 விழுக்காடுக்கு மேலே காங்கிரஸ்காரங்க திமுக கூட்டணி வேணும்னு கருதுறாங்க. ஓகே, இதில் ஜோதிமணி கூட ஆரம்பத்தில் இதாக இருந்தவங்க நம்ம 3 விழுக்காடு தான் சொல்ல அவங்களும் இந்த சைடு ஸ்டாலின் சைடு வந்த மாதிரி தான் தெரியுது. இதில் சசிகாந்த் செந்தில் மாணிக் தாகூரே அடிச்சிட்டார். என்ன திருப்பி அடிக்க என்ன புண்ணாக்கு இருக்குன்னு அடிச்சிட்டார். இத்தனைக்கும் சசிகாந்த் செந்தில் மக்களவையில் அதிக வாக்கெடுத்தவர், 19 விட. இவர் நவாஸ்கனி அண்டு விஜய் வசந்த் 3 தான் அதிக வாக்கெடுத்தவங்க. இந்த சூழ்நிலையில் செல்வ பெருந்தகை கூட்டணி வேணுங்கிறத தெளிவாக இருக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே கூட்டணி வேணுங்கிறத தெளிவாக இருக்கிறாரு. ஸ்டாலின் கூட 22 எம்பியை மதிக்கிறாரு. 2 மக்களவை தேர்தலில் நியர்லி 40 சீட்ஸ் ஜெயித்து கொடுத்துட்டாருங்கிறத மதிக்கிறாரு. ராகுல் காந்தி இந்த இடத்துக்குள்ள இன்னும் போனால் ராகுல் காந்தி, மாணிக் தாகூர், தென் பிரவீன் சக்கரவர்த்தி, இவர் திருச்சி வேலுச்சாமி 4 பேரும் தனிமைப்படுத்தப்படும். திருச்சி வேலுச்சாமிக்கு அங்கே எதுவும் இவர் எம்பியாக இருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி அவர்களோட நெருங்கிய வட்டத்தில் இருக்காரு, மத்திய தலைமையில் பொறுப்பில் இருக்காரு காங்கிரஸில். திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு என்ன பொறுப்பில் இருக்காரு, அவர் காங்கிரஸ்காரரா அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்தே கேட்குறாங்க. அந்த ஒரு லெவலில் தான் இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசுறாங்க. கோபண்ணா இன்னைக்கு அடிச்சிருக்கிறாரு. ஆமா, அவர் ஆரம்பத்துல இருந்து தெளிவாக அடிச்சு ஸ்டாலின் தரப்புல அந்த வாய்ஸ் ஆஃப் எம்கே ஸ்டாலின் இல்ல, எல்லாமே இருக்கு. ஆதரவு திமுக கூட்டணி வேணும், திமுகவுக்கு தான் தொடர்ந்து ஆதரவு. அவங்க இந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய கருத்துக்கு ஒத்து போகாம பெரும்பான்மை நீங்க சொல்ற மாதிரி 90% திமுக கூட்டணி வேணும், திமுகவோடு தொடர்ந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தா கூட 2 நபர்கள் தொடர்ச்சியா பேசுறாங்க. ஜோதிமணி எம்பி அவர்கள் கூட பிரச்சனைகள் பேஸ்டு தான் கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் 2 நபர்களும். ஜோதிமணி ஒரு எதிர்கட்சி மாவட்ட தலைவருக்கு எதிராக பேசுனதுக்கு உடனே கண்டிப்பா இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க 2 பேரும் சைலண்ட் ஆக்கவே முடியலையே. சைலண்ட் ஆக்குறதுக்கான முயற்சியை தான் இவர் செல்வ பெருந்தகை எடுக்கிறாரு. திமுக அன்னைக்கு சொல்லிட்டாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு திமுக தரப்புல இருந்து இது போயிருக்குது. இதுல பாரசைட் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தனிமைப்படுத்தப்படுவார். ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் யதார்த்த களம் தெரியாமல் பீகாரில் விளையாடுற மாதிரி இங்கே விளையாடுறாரு. பீகாரில் தோற்று போன அணி, பார்லிமெண்ட்டில் தோற்று போன அணி. அதனால அவர் தேஜஸ்வி யாதவும் தோக்கட்டுன்னு எல்லா வேலையும் பார்த்தாரு. அதே வேலையை இங்கேயும் பார்க்க வரும்போது இது வெற்றி பெற்ற அணியினால வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்லாம் ஸ்டாலின் கூட நிற்கிறான், வெற்றி பெற்ற எம்பிக்கள்லாம் ஸ்டாலின் கூட நிற்கிறான். இது எல்லாத்தோட பெரிய அடி ராகுல் காந்திக்கு ஸ்டாலினை இவர் மணிசங்கர் ஐயர் போல்ந்து பேசினார். இது ரவீந்திரன் துரைசாமி தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கணும்ட்டாரு அவரு. ஸ்டாலினுக்கு மறிட்ட ரவீந்திரன் துரைசாமி தான் முத பேசுனது. இங்க தமிழ்நாட்டில் என்னோட வலசாயி நம்பர்களே அட்டு பசங்க இன்னும் கலைஞர் உயிரோடு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டே அட்டுத்தனமா பண்றவன் தான் ஜாஸ்தி இருக்கிறான். கலைஞர் பெய்யாச்சு, ஸ்டாலின் வந்தாச்சு இங்கிற நிகழ்காலத்துக்கு வராதவன் தான் ஜாஸ்தி. இப்போ நான் ஸ்டாலின் வந்து தேர்தல் வெட்டியில கலைஞரோட மேல். ஸ்டாலின் கலைஞருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணுவார். காமராஜ் எதிர்ப்பு ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொல்லி எம்ஜிஆர் 5 விழுக்காடு மேலே ஏற விடுவார். கலைஞர் ராமதாஸுக்கு பயந்து பொலிட்டிக்ஸ் பண்ணுவார். இப்படி கலைஞர் பண்ணக்கூடிய தன்மை மாறி யாரையும் பகைக்காம கலைஞருக்குள்ள எதிர்ப்பு அவருக்கு இல்லாமல் பொதுத்தள அரசியல் பண்ணி கலைஞரோட பெரிய வெற்றியை பெற்று சாதனை படைச்சவர் மு.க. ஸ்டாலின் நான் சொன்னேன். அந்த ஸ்டேச்சர் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்குங்கிறத மணிசங்கர் ஐயர், எனக்கு மணிசங்கர் ஐயருக்கும் மோடியை நீச்சுன்னு சொன்ன போது அவரை நான் நீச்சுன்னு சொல்லி அடித்தேன். தமிழ் மண்ணில் வேற எவனும் பேசலை. எவனாவது தமிழ் மண்ணில் மோடியை நீச்சுன்னு சொன்னதுக்கு ஒரு சின்ன பதிவாது யாருக்கு எதிராக போட்டிருப்பானா? நான் மட்டும்தான் சொன்னேன். எச்சி பெண்மணி லீச் பிரியங்கா காந்தி, அந்த அம்மையார் இந்திரா காந்திக்கு பேத்தியா இருந்தான்னு, ராஜீவ் காந்திக்கு மோளா இருந்தான்னு மோடியை நீச்சுன்னு சொன்னவா என்னை பொறுத்தவரை லீச் எச்சி பெண்மணி தான்.
அதே மாதிரி எச்சி பயல் மணிசங்கர் கூட நான் சொல்லியிருக்கிறேன், நான் மறுக்க வரல, உண்மை. ஆனா இன்னைக்கு மணிசங்கர் ஐயர் ஏன் கருத்தை என்டால்ஸ் பண்றாரு, ஸ்டாலினை பற்றி மணிசங்கர் சொல்லக்கூடிய கருத்து ஏன் கருத்தை என்டால்ஸ் பண்றாரு. கலைஞரோட ஸ்டாலின் வந்து உயரத்துக்கு போயிட்டார், கலைஞருக்கு இணையான தலைவராட்டும் 5 விழுக்காடு அப்பப்போ உயர்வாட்டும் ஜெயலலிதா இருந்தாங்க. டோட்டலா கடைசியில கலைஞரோட புத்திசாலித்தனமா இன்டலெக்சுவலி சுப்பீரியர் டு கலைஞர் ஜெயலலிதா நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. கலைஞர் பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் ஆட்டு, கடந்த காலத்தின் கைதி ஆட்டு, ஜெயிக்க வேண்டிய இடத்துல கோட்டை விட்டுட்டு போயிட்டாரு. பட் நான் கலைஞருக்கு மாசு இதை குறை சொல்லல, அண்ணாவே தோக்கும் போது 62ல் ஜெயித்தவர் கலைஞருங்கிற அந்த மெரிட்டையும் நான் பேசிதான் பேசக்கூடியவன் தான், எதுனாலும் தரவுகளோட சொல்லுவேன். இன்னைக்கு ஸ்டாலினை பற்றிய இந்த இது வந்து மணிசங்கரையர் சொல்றது 100க்கு 100 கரெக்ட். அந்த எதிரணியில ராகுல் வந்து சபடேட் பண்ணி சுயநலமா பண்ணும்போது தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் மம்தாவுக்கு அடுத்தபடியா மம்தாவோட மேல் கிடையாது. முன்னாடி இதே தான் தினத்தந்தியில ஹரிகிட்ட பேசினேன். ஹரி ஜெயலலிதா பற்றி பேசுனது ஹரி வருத்தப்பட்டுட்டான். மம்தா பானர்ஜியோட கம்பேர் பண்ணும்போது ஜெயலலிதாலாம் நத்திங்க, போராடி வந்தவங்க மம்தா பானர்ஜி, யாரோ இன்னொருத்தர் கணவருக்கு உடன்கட்டை யாருன்னு வந்தவங்க ஜெயலலிதா, அதுக்கும் மம்தா பானர்ஜிக்கு வித்தியாசம் இல்லையான்னு அன்னைக்கு நான் சொன்னேன். இன்னைக்கும் இந்த எதிரணியில மம்தா பானர்ஜிக்கு அடுத்தபடியா பெரிய தலைவரா மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. இது யதார்த்த உண்மை. இதை மணிசங்கர் ஐயர் வந்து தெளிவா சொல்லியிருக்காருன்னா, அந்த ஸ்டேச்சர் இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி ஒரு சில நபர்களுக்கு கூர்ந்து பார்த்தா ரவீந்திரன் துரைசாமி கரெக்டாக தான் சொல்றான், நியாயமாக தான் சொல்றான், சரியாக தான் சொல்றான். மோடியோட எக்ஸ்ரே கண்ணாடியை போட்டு தான் அவன் பார்க்குறான் கரெக்டாங்கிறது விவரமானவங்களுக்கு தெரியும். இதன் பின்னணியில என்ன விஷயம் இருக்கு? பீகார் தேர்தல் அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு இருக்குல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளுக்குமே ஒரு படிப்பனை தான். காங்கிரஸினுடைய இந்த தோல்வி பீகார்ல இந்தியா கூட்டணியினுடைய தோல்வியாகவும் எடுத்துக்கலாம். அதே பிரச்சனைகளை தமிழ்நாட்டு தேர்தலையும் கொண்டு வந்து திணிப்பது காங்கிரஸினுடைய தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய வெற்றிக்காகவா இல்லை காங்கிரஸினுடைய வளர்ச்சியா? காங்கிரஸ் தோத்தாலும் பரவாயில்ல, இந்தியா கூட்டணி தோத்தாலும் பரவாயில்ல, ஸ்டாலின் ஆட்சி வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம கட்சி தான் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, இல்லை எதன் பின்னணி இது? 3வது முறை மோடி பிரதமரானதும் ராகுல் காந்தி தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல, நார்மல் இது அவர் இழந்துட்டாரு. 4வது முறை மோடி பிரதமராக வந்துருவாரோங்கிற அச்சம் அவருக்கு கடுமையா இருக்கு, ராகுல் காந்திக்கு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில அவங்க வந்து என்ன பாக்குறாங்கன்னா, எதிர்கட்சிகள் தொடர்ந்து தோத்தா கடைசியா ஜெனரல் எலெக்ஷன்ல இவர் ஜெயித்துருவாருன்னு நினைக்கிறாப்புல. ஆனா அப்படி அல்ல. அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய இதுல மோடி இதுல என்ன சார் பாலிசி இருக்கு? அங்கங்க மாநிலங்கள்ல தோல்வியை தழுவிட்டே வந்தா அது எப்படி ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு பப்பு ராகுல் நினைக்கிறாரு. வேணாம் சார், அவர் பல யாத்திரெல்லாம் பண்ணி இப்பதான் அதை மரம் கடிச்சு மறுபடியும் ராகுல் காந்தின்னு வந்திருக்காரு. நீங்க ஏன் மறுபடியும் பப்புக்கு போறீங்க? நீங்க இதுல மோடி வந்து அடிச்சிட்டாரு. பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ். இந்த ஒட்டுண்ணியை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, ஸ்டாலின் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இது எனக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். மம்தாவோ ஸ்டாலினோ அகிலேஷோ தேஜஸ்வியோ சரத்பவாரோ 2ஆம் கட்ட எதிரிகள் தான். இது எனக்கு தெரியும் மோடிக்கு என்ன ஓட்டம். அதனாலதான் சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி என்பது அதை கொண்டு எரிக்கணும்னு சத்திரன் குருமூர்த்தி சொல்லும்போது மோடிஜி இன்க்ளூஸ் அலையன்ஸ்ல சசிகலா வர முடியாதுன்னு அடிச்சு ஜெயித்தேன். புரியுதுங்க உங்களுக்கு? சுப்பிரமணிய சாமி இல்லை கணேசன்ஜி ஏதோ இது பிரியனு கூட இது தாங்க முடியாது, சோசியலிஸ்ட் நண்பர் பிரியனு கூட இது தாங்க முடியாது. பட் உண்மைதானே, அவங்க கருத்தெல்லாம் தோத்துது, ஒட்டுண்ணி காங்கிரஸ் தான் மோடிக்கு எதிரின்னு என் கருத்து ஜெயித்துங்கிறது உண்மைதானங்க அது. அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கும் விஜயை வந்து தமிழ் மண்ணுக்குள்ள நயனா நாகேந்திரன் பெருசா புகழ்ந்தாரு, தமிழிசை அம்மையார் காலையிலும் சாயங்காலம் புகழ்ந்தாங்க, வலதுசாரி நண்பர்கள் ரங்கராஜ் பாண்டியிலிருந்து எல்லாரும் விஜய் ஊன்னாங்க. தென் கவர்னர் ரெஜிஸ்டர்ட் கட்சிக்கு டீ பார்ட்டிக்கு அழைச்சாரு. என்ன இவரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, லெட்டர் பேட் கட்சி. கவர்னர் RN ரவி அழைச்சாரு. பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது, ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. விஜய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு மகளிர் பாதுகாப்புக்காக கவர்னர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கவர்னர் காப்பாற்றி விட்டார் விஜய. தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம்னா ஆள் வரமாட்டான், எக்ஸ்போஸ் ஆயிரம், அமைப்பு பலம் விஜய்க்கு இல்லைன்னு. இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாஜக வந்து எல்லாரும் கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ நான் தான் சொன்னேன் விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். 8ஆம் தேதி சொன்னேன் நியூஸ் 18 தொலைக்காட்சியில், எல்லாம் எடுத்து பாரு, பொறாமப்படாத, புழுங்காத,
வெம்பி காயாத ரவீந்திரன் துரைசாமி கரெக்டாக வந்தோன்னா அவன் மோடிக்காக சிந்திக்கிறான், மோடி நன்மைக்காக சிந்திக்காங்கிறத பாண்டே புரியணும், கல்யாண்ராமன்ஜி புரியணும், இவர் திருநெல்வேலியிலேருந்து ஒரு நண்பர் அவர் புரியணும். நான் சொன்னேனா இல்லையா? நீ அத்தனை பேர் சொன்னதும் தப்பாக போச்சா இல்லையா? அத்தனை பேர் பெரிய பெரிய ஆட்கள் சொன்னதெல்லாம் ஜனநாயகம் படம் அந்த நிகழ்ச்சியில் இருந்தவங்களே சொன்னாங்க அது 2வது ஷோவில் இருந்தே இதாகும்னு. படம் இன்னும் வரல. ஸ்டாலின் விஜய்க்கு பயந்து அது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் அது சிக்கலாயிருமோன்னு பயந்து ஸ்டாலின் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சட்டம் தன் கடமையை செய்யட்டுன்னு விஜய் 2 தடவை விசாரணைக்கு அழைச்சாச்சு. இன்னும் இருக்கு. விஜய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு இன்னும். அதே மாதிரி ஜனநாயகம் படத்துக்கு ஒரு இதாட்டு லாரன்ஸ் லட்சுமின்னு ஒரு படம், ஒரு ஜிகாத் டைப்பு படம், அதுக்கு வந்து மத துவேஷத்தை காட்டினா சென்சாரே கிடையாதுன்ட்டான் சென்சார் போர்டு. ஜனநாயகத்துக்கும் இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்குது, ஜனநாயகம் படத்துக்கு இந்த மாதிரி ஆபத்து இருக்குது, ஜனநாயகம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை நாம் தெளிவாக சொன்னோம். அந்த வகையில் தான் நம்ம கருத்து வந்து எதுனாலும் மோடியோட பார்வையில் கரெக்டாக இருக்கும். காங்கிரஸ் இன்னைக்கு கேசி வேணுகோபால் வந்திருக்காரு. யாரும் வந்து பொது வெளியில் எந்த கருத்தையும் பேசாதீங்க கூட்டணி தொடர்பாக, இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அதை பற்றி தலைமை முடிவெடுக்கும், நீங்கள் எந்த கருத்துக்களையும் சொல்ல வேணாம். இது வரைக்கும் எனக்கு 10 முறை காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்திருச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்காரு. இன்னைக்கு கேசி வேணுகோபால் வந்திருக்காரு. இனியாவது மாற்றம் இருக்கும்னு பார்க்கலாமா? ராகுல் காந்தியோட அந்த மோடி பிரதமரானதை தாங்க முடியாதனால டெஸ்பரேட்டாக நார்மல் ப்ரூடன்ஸில் இல்லாமல் ராகுல் காந்தி எல்லா மாநிலங்களையும் செயல்பட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவரால் கொறடாவை போட்ட இவரும் துணை போகிறார். மீண்டும் சொல்கிறேன், மோடியை பொறுத்தளவில் காங்கிரஸை விட அந்த 10 ஜென் பார்த்து தான் எதிரி. அந்த வகையில் தான் மோடி பிஹேவ் பண்ணார். அதனால தான் என்னோட கருத்து மோடி கிட்ட எடுப்படுது. மாநில வெற்றியை தாண்டி காங்கிரஸ் வந்து இப்போ இந்தியா கூட்டணி 8 மாநிலங்களில் தான் ஆட்சியில் இருக்காங்க. காங்கிரஸ் 3 மாநிலத்தில் தான் ஆட்சியில் இருக்கு. இந்த நேரத்தில் கட்சியை வளர்ப்பது அப்படின்னு எடுக்கக்கூடிய முடிவு தான் சரியா, இல்லை அந்தந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியை? இல்லை, அது ராகுல் காந்தி தான் முடிவு பண்ணணும். மோடி 3வது பிரைம் மினிஸ்டர் ஆனதுமே அவர் நார்மல்சி அவரை விட்டு போயிட்டு நார்மல் ப்ரூடெண்டாக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ராகுல் காந்தி நார்மல் ப்ரூடென்ஸ்லேயே இல்லை. அதனால் நம்ம அவரோட நடவடிக்கைகளுக்கெல்லாம் இல்லை, இப்போதான் ராகுல் காந்தி தீவிரமாக வந்து எல்லா பிரச்சனைகளும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி முழு நேர அரசியல்வாதி இப்போதான் இறங்கியிருக்காருன்னு எல்லாம் விமர்சிக்கிறாங்க. உங்களே விமர்சனம் வேறையா இருக்கு. ஓட் சோரிக்காக வந்தவர் தேஜஸ்வி யாதவுக்காக பீகாரில் வரல. அது கரெக்டு தான். கடைசி நேரம் வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போகாமல் கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணாமல் இருந்தாங்க. அதெல்லாம் பெரிய பலவீனமாக தான் இருந்துச்சு. அவங்க கனவு பலிக்காது. அது மீண்டும் 2029 மோடி ஃபர்ஸ்ட் வருவார். செகண்டு மம்தா பானர்ஜி, ஸ்டாலின், சரத்பவார், ஹேமந்த் சோரன் இவங்க உள்ள அந்த கூட்டமைப்பு 2வது வரும். காங்கிரஸ் 3வது பேர் அகில இந்திய அளவில். ஏன்னா அவர் நடவடிக்கை அப்படி தான் இருக்குது. எல்லாரும் தோத்துட்டா இவர் பின்னாடி வருவாங்கன்னு நினைக்காங்க. எல்லாரும் தோத்தா இவர் மோசமாக தோக்குறாரு. பீகாரில் தேஜஸ்வியோட மோசமாக இல்லை, இவர் தோக்குறாரு. மகாராஷ்டிராவில் மோசமாக தோக்குறாரு, ஹரியானாவில் தோக்குறாரு. அப்போ இவரை 3வது தள்ளிடுவாங்க. அடுத்து மோடி தான் மீண்டும் வருவார்னாலும் கூட மோடிக்கு மாற்றாட்டு மம்தா, சரத்பவார், ஸ்டாலின், பினராயி விஜயன், ஹேமந்த் சோரன் இந்த மாதிரிப்பட்ட தலைவர்கள் தான் வந்து இந்தியா என்டிஏக்கு மாற்றாட்டு முதலிடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே போயிருவாரு ராகுல் காந்தி. அதற்கான முயற்சியாக தான் இப்போ தமிழ்நாட்டில் அதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் இதில் வந்து தோத்தவங்கலாம் அவர் பின்னாடி வந்துருவாங்கன்னு நினைக்கிறார். அது இல்லை, அந்த இடம் அவர் ஏமாறுவார். இல்லை, இங்கே தான் ஒரு கேள்வி. ஏன்னா 3 முறை நம்ம அதையே பேசிட்டோம். காங்கிரஸ் இல்லை ஒரு வேலை அப்படின்னா, ஏன்னா திமுக தொடர்ந்து மௌனம் காக்கிறது, தலைமை மௌனம் காக்கிறது, ஆனால் காங்கிரஸ் பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்த கூட்டணியிலேருந்து ஒரு வேளை காங்கிரஸ் வெளியில் போனால் திமுக உறுதியாக தோற்றிடும் அப்படின்னு எடுக்கு. காங்கிரஸ் வெளியே போனால் 90% காங்கிரஸ் சார் ராகுல் காந்தி முடிவை ஏற்றுக்க மாட்டாங்க. 18 எம்எல்ஏ ஏற்றுக்கிட மாட்டாங்க, எம்பிக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க, சிதம்பரம் ஏற்றுக்கிட மாட்டாங்க. குறிப்பாக இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் மானத்தை காப்பாற்றினது மோடி, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றினது மோடி, இந்தியர்களின் மானத்தை காப்பாற்றினது மோடி, பாஜகவின் மானத்தை காப்பாற்றினது மோடி. 3வது முறை சோனியா கிட்ட அத்வானி, வாஜ்பாய் மாதிரி இன்னொரு பாஜக தலைவர் தோத்திருந்தா இந்த நாட்டின் மானமே போயிருக்கும். அந்த மானத்தை காப்பாற்றினவர் வந்து தாமோதாஸ் நரேந்திர மோடி. அவரை வச்சு அவர் தலைவர் போட முடியல, பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு காங்கிரஸ்காரங்க தங்களுக்கு வேண்டிய பத்திரிகையாளரை வச்சு இந்தியா முழுதும் பொய் செய்திகளை பரப்புனாங்க. தாய்க்கும் பிள்ளைக்கும் தகராறுன்னு, ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் பிரச்சனைன்னு கண்ணில் கப்சாக்களை விட்டாங்க. நிட்டின் நாபின் சின்ஹாங்கிற ஒரு அப்பர் காஸ்ட் கயஸ்தா
கம்யூனிட்டியை சேர்ந்தவர், ஜெயபிரகாஷ் நாராயணன் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், மோடி கைசாவுக்களுக்கு எதிரின்னு சத்ருகன் சின்ஹாவும் இவர் யஸ்வந்த் சின்ஹாவும் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பொய்யாக்கி அவரை வந்து இன்னைக்கு தேசிய தலைவராக பாஜக நியமிச்சிட்டாங்க. எனக்கும் பாஸ் நிதின் நவீன் சின்ஹா தாங்கிறத மோடி சொல்கிறாரு. ஸோ மோடி அசெப்ட் பண்ணிட்டார் அந்த இடத்துக்குள்ள. ஆனால் இங்கே வந்து சிதம்பரத்துக்கு போர் பொலிட்டிக்ஸில் ராகுல் தோப்பார். சிதம்பரத்துக்கு கூட தான் அதிகம் பேர் இருப்பாங்க. மூப்பனாருக்கு போர் பொலிட்டிக்ஸில் நரசிம்மராவ் தோத்தது கூட பெரிய விஷயம் இல்லை 96. இப்போ சிதம்பரத்துக்கு போர் பொலிட்டிக்ஸில் ராகுல் தோப்பார். மாணிக் தாகூர் எல்லாம் இது ஆடிக்காத்துல பறக்கிற அம்மியை பறக்கும்போது இலவம் பஞ்சுகள்லாம் பறந்து போயிடும். அப்போ இந்த அரசியல் வந்து எதை நோக்கி போகுதுன்னா, ராகுல் காந்தி திமுக விட்டு எதிராக போனார்னா சிதம்பரம் தலைமையில் பெரும்பாலான காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணின்னே நின்றுருவாங்க. இன்னைக்கு சிபிஎம் சொல்லிட்டாங்க காங்கிரஸ் இங்கே நிற்கிறதா கரெக்டுன்னு. ஸோ அந்த இடத்துல ராகுல் காந்தி தனிமைப்படுத்தப்படுவார். அந்த காட்சியை நாங்கள் எதிர்பார்க்கோம். ஏன்னா எங்களுக்கு எதிரி காங்கிரஸ் தான், அதுலேயும் ட்ரெண்ட் ஜன் பார்த்து தான் எதிரி. மோடிக்கும் அப்படித்தான், ரவீந்திரன் துரை ஆர்டிக்கும் அப்படித்தான். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் போனாலும் பிரச்சனை இல்லை, 18 எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஓகே கருத்தாக பதிவு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பேசும்போது இந்தியர்களின் மானம் காக்கும் மோடின்னு ஒரு 2-3 வார்த்தை சொன்னீங்க. இப்போ வந்து நாடாளுமன்றமே அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவையே விற்று விட்டார், நாட்டையே விற்று விட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அமெரிக்காவோட போட்ட ஒப்பந்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இந்தியாவுடைய விவசாயம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதை பற்றின உங்களுடைய கருத்து? இல்லை, அவர் எதிர்கட்சி தலைவராக இந்த இதெல்லாம் வந்து களத்துக்குள்ளே வந்து பேசுகிறத நான் வரவேற்கிறேன். மக்கள் நல்ல தீர்ப்பளிப்பாங்க. பொறுத்திருந்து பாருங்கள். மக்கள் தீர்ப்பு வந்து மோடிக்கு சாதகமாக தான் இருக்கும். இந்திய மக்களின் மானத்தை காப்பாற்றின மோடிக்கு சாதகமாக தான் இருக்கும். இத்தாலிக்கார பெண்மணியான சோனியா அம்மையாருக்கு ஆதரவாட்டு அந்த தீர்ப்பு அமையாதுங்கிறது தான் நடைபெறக்கூடிய தேர்தல்கள் வந்து முடிவுகள் வந்து நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தை நிறைவு பண்ணி 3வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். முதல்ல விஜய் அவர்களுடைய இந்த 2 வருஷ பயணத்தை, அரசியல் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? தம்பி ஜோசப் விஜய்க்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வன்மம் காழ்ப்புணர்ச்சியை விட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுங்க, பாசிட்டிவ் அரசியல் பண்ணுங்க, உருப்படலாம். வன்மம் காழ்ப்புணர்ச்சி நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் யாருக்கும் உருப்பட்டதில்லை, யாருக்குமே உருப்பட்டதில்லை. இது யாருக்குமே கை கொடுத்ததில்லை, கொடுக்காது, கை கொடுக்காது. விஜய்க்கு இந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸோட இது அந்த சூடு ஜனநாயகத்தில் தெரியுது. உங்க கொள்கை எதிரின்னு ஒருத்தர் சொல்லி ஜனநாயகத்தில் சூடு வாங்கிக்கிட்டு சிபிஐ விசாரணையில் அங்கங்க அல்லோலப்பட்டுக்கிட்டு, ஜானாகிசாமி இந்த டெமாலிஷன் எப்படி இருக்குன்னு புரியுதாப்பா அல்லோலப்பட்டுக்கிட்டு 1.5 கோடி அந்த ஐடி அதை எடுத்து இது பண்ணிக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் சர்வைலன்ஸ் பண்ணி அடிக்க போறாங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. ஏன் இவ்வளவு துன்பமும் துயரமும்? நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ். மக்கள் நலம் சார்ந்த அரசியலுக்கு வரணும். நீங்க ஜோசப் கிறிஸ்டின் மதமாற்ற கோஷ்டி, அர்பன் நக்சல் கோஷ்டி, மோடி பிரைமினிஸ்டரா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, தாங்கல்ல. அதனால 2024 39 கேண்டிடேட் போட சொன்னேன். நான் நேர்மறையா சொன்னேன். புஷி ஆனந்திட்ட சொன்னேன். புஷி ஆனந்த் நீங்க பொதுச்செயலாளரை போட்டதை மனசார பாராட்டுறேன். விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் ஆங்கிளில் பாராட்டுறேன். அவர்கிட்ட சொன்னேன் 39 கேண்டிடேட் போடுங்கன்னு. ஜானாகிசாமி என்ன சொன்னார்? நம்ம கேண்டிடேட் போனால் ராகுல் காந்திக்கு 7-8 சீட்டு போயிடும், அதனால ராகுல் காந்தி நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வராமல் இருந்தால் அது என்ன ஆகுறது? ஸோ ராகுல் தான் பிரைம் மினிஸ்டர் வரணும், அது மோடிக்கு லாபத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு கேண்டிடேட் போடலை. அப்போ நீங்க வளர்றதுக்கு வாரீங்களா? மோடி பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாது, ராகுல் பிரைம் மினிஸ்டர் வரணும்னு கூலிப்படையா வாரீங்களா? அப்போ கூலிப்படையை அடிச்சு உடைக்க வேண்டாமா? அதுதான் சிபிஐ விசாரணை. ஸ்டாலின் பயந்து போய் விட்டாரு. மோடி சிபிஐ வச்சு உங்களை விரட்டுன்னு விரட்டுறாரு. 2 தடவை அலுவலகப்பட்டுட்டீங்க. ஜனநாயகம் படம் அது. நீங்க வந்து இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்க? அந்த வடிவேல் பட காமெடி மாதிரி ஆடு திருடு போகல ஐயா, ஆடு திருடு போனது மாதிரி கனவு கண்டான்னு சொல்றீங்க. இப்போ வடிவேல் கேட்பாப்புல, நீ தான் போல்டா, சொல்லுடா, சொல்லு டே சொல்லு பஞ்சாயத்தை கலைப்பாருல்ல. அப்போ ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டான்னு. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு சொன்னா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலன்னு? ரிலீஸ் ஆயாச்சு. தமிழ்நாட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். கேரளாவில் பராசக்தி படத்தோட 2 மடங்கு கலெக்ஷன் வந்திருக்குன்னு இந்த ஜெகதீஷ் பழனிசாமி வச்சு அந்த ஆட்களை பிடிச்சி கலெக்ஷன் போட்டு கொடுத்துட்டு இருக்கதா நினைக்கிறீங்களா? உங்க படம் வரல. ஏன் வரல? நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ், எதிர்மறை பொலிட்டிக்ஸ். அத்தனை பாஜகவில் உள்ள ஒரு பெங்களூர்ல ஒரு மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட், ரொம்ப பெரிய ஒரு ஆளு, மோடி சப்போர்ட்டர் தான். இவங்களை சொன்ன வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. மீறி உங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்கப்பட்டிருக்குது ஜோசப் விஜய் ப்ரோ. காரணம் உங்க தப்பு, நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ். இப்போ பாஜகவை எதிர்த்தா
படம் வராது, பல்வேறு பிரச்சனைகள் வரும், நெருக்கடிகள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கே சார் உங்களுடைய கருத்து? பாஜக காரங்க தானுங்க அவரை, ரங்கராஜ் பாண்டே போன்ற பாஜக ஆதரவாளர் தானுங்க பல நிரூபிக்காத அவரை அரசியல் சக்தின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் சசிகலா வந்து ஜெயலலிதா இடத்துல வந்துருவாப்புல, ஸ்டாலின் சிஎம்மா வர முடியாதுன்னாங்க. மோடியை ப்ரமோட் பண்ண குருமூர்த்தி தானுங்க சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி போது அதை கொண்டு அடிக்கணும்னு சொன்னாங்க. மோடிக்காக நம்ம சிந்திக்கிறனால நம்ம சிந்திக்கிற மோடிட்டு எடுப்படுது, அவ்வளவுதான். அவனுக்காக அரிப்பை சொரியறதுக்கு, அவன் இச்சஸை சொரியறதுக்கு சொரிவான், சிந்திப்பான், அது எடுபடாது. மோடி நன்மை எதுவோ அது நடக்கும். மோடி நன்மைக்கு தான் அதிக சீட்டு வாங்கணும்னு நம்ம சொல்றோம். அது நடக்க வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம் என்ன சீட்டு வாங்குறாங்க. இந்த டெல்லி விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு கூட பாஜக எதிர்ப்புங்கிறது எங்குமே அவர் பேசலையே, வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. குளத்தனமா ஆயிட்டீங்களா விஜய், பரிதாபமா ஆயிட்டீங்களா விஜய், என்ன வார்த்தைகளை பேசுனீங்க விஜய், உச்ச ஸ்தாயில பேசுனீங்களா விஜய். விஜயை விட இந்த இடத்துக்குள்ள அடி வாங்கினது அவரோட அரசியல் ஆலோசகர், பைபிளை தூக்கிட்டு தெரிவாரு ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு, அவர் தான் அடி வாங்கினாரு. என்ன ஆணவம், என்ன கொழுப்பு. இப்போ வாயை திறந்து அடி வாங்கிக்கிட்டு கதற கூட முடியலையே. எவ்வளவு பரிதாபமான நிலைமை, அசிங்கமா இல்லை, கேவலமா இல்லை. இத்தனைக்கும் அவரு தமிழ்நாட்டை ஆண்ட நாயுடு பரம்பரையை சேர்ந்தவர், நீங்களும் ஒரு நாயுடு தான், ஆண்ட பரம்பரை நாயுடு. அதுல வந்துகிட்டு அடி வாங்கிக்கிட்டு அதை எழுத்து பேச முடியாம கரேஜ்னு எழுதி கொடுக்குறீங்களே ஜானாரிக்குசாமி, வெக்கமா இல்ல ஜானாரிக்குசாமி? கட்சி அறிவிச்ச முதல் மாநாட்டிலே ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு தரோம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இப்போ வரைக்கும் யாரும் போகலை. இப்பயும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரோட தான் டீல் பண்ணுறாங்க காங்கிரஸை. ஏன்னா மதவாதத்தை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய தேசிய கட்சி வேறு முடிவினை எடுக்கலாம் அப்படின்லாம் பேசுகிறாரு அவர் சைலண்ட்டாக. தனித்து போட்டிங்கிறாங்க, அப்புறம் இப்படி ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க. இப்பயும் காங்கிரஸ் வாவான்னு கூப்பிட்டுருக்காங்க. என்னதான் நிலைமை? ஜனநாயகத்தில் விழுந்த அடிக்க எதுக்க முடியாதவர் எப்படிங்க பாஜக எதிர்ப்பாரு? அதனால காங்கிரஸ் கோபம்னா கேட்குறாரு. ஜனநாயக படத்துல உங்களுக்கு வந்து அடியை எதிர்த்து சவுண்ட் விட முடியலையே, கோலத்தனமா பம்மிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி பாஜக வைத்து அரசியல் பண்ணிடுவீங்க? இல்ல சொன்னாங்களே, அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்றாங்களே. அது அவங்க சொல்லுவாங்க, உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியாதா? மக்கள் என்ன காதுல பூச்சுத்தனவனா? கண்ணெதிர தெரியுது, அதுவும் சொல்லி அடி விடுது. சசிகலா அம்மையார் வந்து கவர்னர் வரமாட்டாருன்னு பாண்டே சொன்னாரு, பதவியேற்புல எல்லாம் ஜெயலலிதா இடத்துல சசிகலா, என்ன ஸ்டாலின் இல்லைன்னாரு பாண்டே. அதே பாண்டே முன்னாடி தான் அடிச்சோம், இதே பாண்டே தான் இப்பவும் அடிச்சு தூக்கணும். தெளிவா அரசியல் சக்தியானா ராகுலுக்கு ஆதரவா 29 நிற்பாரு. இப்பவே கிள்ளி எரிஞ்சிருந்துங்கிறதுல அடிக்கிறாப்புல. என்ன அடிக்கிறாங்கன்னு கூட சொல்லதுக்கு வகையற்று போய் இருக்கிறாரு விஜய். எவ்வளவு கொலைத்தனமான ஒரு அரசியல் ஜானாரிக்குசாமி. தொடர்ச்சியாக தாவேகா பர்சன்ஸ்ட்டு நம்ம பேட்டிகள்லாம் எடுக்கும்போது 32%, 42%, இப்போ 50%ல போய் நிற்கிறாங்க. நாங்கள் தனித்து போட்டி நாங்கள் 50% மேலே வாக்கு எடுப்போம். இல்லை களம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கேட்க 26 ரிசல்ட் தான் தெரியும். இப்போ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு 0% தான். சசிகலா அம்மையாருக்கும் இந்த வார்த்தையை நான் தான் சொன்னேன். அப்போ ஹரிஹரன் எப்படி என்ன கேட்பாரு, தம்பி லட்சுமணன், என் தம்பி கோவப்படுவான் லட்சுமணன். ஆனா இன்னைக்கு வரை சசிகலா அம்மையார் 0% தான். நிரூபிச்சாதான் ஓட்டு. க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தரால ஓட்டை நிரூபிக்க முடியும். என்ன பிரச்சனைன்னா, நீங்க 24 அதை நிரூபிச்சிருப்பீங்கன்னா மோடிக்கு பிரச்சனை இல்லை. நீங்க 26ல நிரூபிக்க வர்றது 29ல அதை மோடிக்கு எதிராக பயன்படுத்துவீங்க. அப்ப நாங்க எவ்வளவு அலர்ட்டா இருக்கிறோம், எத்தனை பேரை மிதிச்சு எழும்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு 3வது முறை பிரமிஷாயி 4வது முறை பிரமிஷாவுடைய மோடி கிட்ட நீங்க டக்கால்ட்டி வேலை காட்டலாம் நினைச்சீங்களா ஜானாரிக்குசாமி? உங்க மதவெறி உணர்வு எவ்வளவுக்குள்ள மோசமானது, கொடூரமானது. திமுகவிலேருந்து வெளியே போவதற்கான எல்லா அஸ்திவாரத்தையும் காங்கிரஸ் தலைமை பயன்படுத்தடா கூட கீழே இருக்கக்கூடிய எம்பிக்கள், ஒரு எம்பி ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேரை விட்டு இஷ்டத்துக்கு பேச விடுறாங்க. இன்றைக்கி கேசி வேணுகோபால் வரும்போது கூட 4 அட்டையை காட்டி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும், அமைச்சரவை வேணும், உள்ளாட்சியில் பங்கு வேணும், மரியாதை வேணும் அப்படின்னு அட்டையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இது வந்து காங்கிரஸ் வெளியில் போக தயாராகிடுச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கணுமா? வெளியில் போனால் தாவேக்காவோட போக எல்லாம் களம் ரெடியா? என்ன சுச்சுவேஷன்? தாவேக்கா அதைத்தானுங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். தன் படம் பாதிக்கப்பட்டதே பாஜக வைத்து பேச முடியாதவர்களோட போய் எப்படிங்க காங்கிரஸ் பண்ண முடியும்? பலம் என்னன்னு தெரியாதவர்கள போய் என்னங்க பண்ண முடியும்? ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாதவர்கள போய் என்ன பண்ண முடியும்? நீங்க 24ல ஒரு வாக்கு எடுத்திருந்தீங்கன்னா தாவேக்காவோட கூட்டணிங்கிறது ஒரு அர்த்தமா இருக்கும். உங்க பலமே என்னன்னு தெரியாத, தன் கையில உங்ககிட்ட 1000 ரூபா இருந்தா தானே ஒருத்தனுக்கு 500 ரூபா கடன் கொடுக்க முடியும். உங்க கையிலேயே ஓட்டு வரலையே, வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஸோ காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணிங்கிறது காணல் நீர். ஒருத்தருக்கு 3 விழுக்காடு ஓட்டு தான் தமிழ்நாட்டில் உண்டு அசம்பிளின்னா, இன்னொருத்தருக்கு ஓட்டே கிடையாது. ஓட்டே இல்லாதவர் கூட போய் எப்படி கூட்டணி வச்சு இது பண்ண முடியும்?
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.